ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது JKFF உடைய நெக்ஸ்ட் பார்ட், அதாவது நெய்பர் அப்சஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய எபிசோட் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரீக்கப் பார்த்துடலாமா லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்ட்டு. லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த அவங்க ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அத்தை மாமா, அவங்களுக்கு டின்னர் லன்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க உங்கள் வீட்டிலருந்தே. அந்த டைனிங் ஹால்லையும் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அந்த ஃபுட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதால கோவமாக இருந்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஜேகேவும் வந்து அதெல்லாம் சீக்ரெட்டாக உங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பார். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போக அவரும் உங்களுக்கு கிஃப்ட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமில் எல்லாமே அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்துருப்பார். அண்டு 5 kg டைரி மில்க் நான் உனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அப்புறம் நீங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்திருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து தூங்கிட்டுருக்கீங்க, ஓகேங்களா. விண்டோஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஏன்னா இப்போது டே டைமில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் விண்டோஸ் ஓப்பனில் தான் வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் ரூமில் அவருடைய ரூமில் இருந்து பார்த்தா உங்கள் ரூம் தெரியும் இல்லையா, அவரும் பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 1 to 2 o'clock அந்த மாதிரி வராரு. ஒரு 2 புக்கு எடுத்துகிட்டு அவங்க அம்மாக்கு கீழே இறங்கி வராரு. அவங்க அம்மாவும் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் ஒயன்கிட்ட போகிறேம்மா அப்படிங்கிறாரு. எதுக்குடா நீ அவகிட்ட போகிற அப்படின்னு அவங்களும் கேட்க, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க அம்மாவும் சரி பையன் படித்தா சரி அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. இவரும் நேராக இங்கே உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. உங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் அப்பா அம்மா சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க, உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளே வந்ததும் பாப்பா ஜெக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அவரும் அத்தை நான் படிக்க வந்தேன், இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா பாதியில், அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் லீவ்லேயே கொஞ்சம் படிச்சுக்கிட்டே எனக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் சரிப்பா அவன் மேலே தான் இருப்பார் ரூமில் நிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவரும் உங்கள் ரூமுக்கு வர்றாரு. மெதுவாக உங்களுக்கு சத்தம் கேட்காத மாதிரி, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து பெட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சு தான் அவர் வந்திருப்பார். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் ஒரு பையன் கூட பேசியிருப்பீங்க இல்லையா, நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அவர் கூட பேசக்கூடாது, அந்த பையன் கூட பேசக்கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. எப்படி பேசுவீங்க, கால் பண்ணணும் காலில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. இப்போது அவருக்கு அந்த ஃபோன் நம்பரை வந்து டெலீட் பண்ணி பிளாக் பண்ணி ஆகணும். ஏன்னா டெலீட் பண்ணிட்டாலும் மறுபடியும் அந்த பையன் கால் பண்ணால் நீங்கள் பேசுவீங்க, எப்படி டெலீட் ஆச்சு தெரிலன்னுட்டு. அதனால் டெலீட் பண்ணி பிளாக்கும் பண்ணி விட்டுடுறாரு. உங்கள் ஃபோன் எடுத்து பிளாக் பண்ணி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா பேர்னு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் முடியல. கிட்டத்தில் மெதுவாக வராது, ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்ருக்காரு. படுத்துட்டு உங்கள் ஃபேஸை தான் அப்படியே வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு படுப்போம் இல்லையா, திரும்பி அந்த மாதிரி படுக்கும் பொழுது கையை தூக்கி அவருக்கு செஸ்டோடு சேர்த்து இப்படி அணைச்சிக்கிறீங்க. அவருக்கா பயங்கர சந்தோஷம். அப்படி ஒரு தடவை வந்து ஹார்ட் பீட் அவருக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்து மெதுவாக மறுபடியும் உங்கள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணலான்ட்டு வராரு. பட் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் வந்து இன்னொரு தடவை இந்த பக்கம் திரும்பி படுக்கிறீங்க ரோல் ஆகிட்டு. அப்போது வந்து கையை வந்து எடுத்துகிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் திரும்பிக்கிறீங்க. அவரோ சரி ஓகே அவள் தூங்கிட்டு இருக்கா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரும் எந்திரிச்சு கீழே வராரு. கீழே வந்தால் உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன்ப்பா கீழே வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் அவள் ஏன் தூங்கிட்டு இருக்காத்த, நான் அப்புறமா வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா அவர் வந்தது எதுக்கு, அந்த நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கு. அது வேலை முடிஞ்சிச்சுல, அதுதான் அவர் கிளம்பிட்டார். இப்போது அன்னைக்கு ஈவினிங்கும் ஆகுது. அவர் பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. ஜஸ்ட் ஈவினிங்கில் அந்த காற்று சில்லுன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதெல்லாம் அவர் மேலே படும்பொழுது நீங்களோ கீழே ஹாலில் உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. இந்த சொப்பு சாமானெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வெளியே ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது, வண்டி ஹாரன். நீங்களா அதை ஃபஸ்ட்டு கண்டுக்கல. அதுக்கப்புறம் வெளியே இருந்து கத்துறாங்க, அம்மு வாட வெளியே, அம்மு வாட வெளியேன்னுட்டு. யாருன்ட்டு நீங்கள் எட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுடைய அண்ணா அப்படின்னா உங்கள் பெரியம்மா பையன் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க. ஆக்சுவலி உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் தான் லாஸ்ட்டு குழந்த. அதனால எல்லாருக்குமே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக, நீங்கள் ரொம்ப செல்லம். அவங்க கூப்பிடுறாங்க வெளியே இருந்துட்டு. நீங்களே எதுக்குண்ணா அப்படின்ட்டு இங்கேருந்தே கத்துறீங்க, வெளியே போகவே இல்லை. வாடாமு பானிபூரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோதான் கையில் வச்சுருந்த பாத்திரத்தில் தூக்கி போட்டுட்டு உடனே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடுறீங்க. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் அந்த மாதிரி அண்ணா அவங்க கூட போக அந்த மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் அண்ணா கூட வண்டியில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டீங்க. நீங்கள் வண்டியில் போகிறத பார்த்துட்டும் அவருக்கு இன்னும் கோவம் வருது. ஆக்சுவலி அவங்க அண்ணா அப்படின்ட்டு ஜேகேவுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் கோவம் வருது. என்கிட்ட சொன்னால் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேனா, அவங்கக்கிட்ட தான் போவாளா அப்படின்ட்டு. உடனே இவரும் மைண்டில் கேல்குலேஷன் போட ஆரம்பிச்சுட்டாரு. ஓகே, அப்போ நம்மளும் கூப்பிட்டு பார்க்கலாம், நம்ம கூடயும் வராலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்களும் போயிட்டு ஜாலியாக அவங்க அண்ணன் கூட பானிபூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸு ஐஸ்கிரீமு இது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ பார்த்தா டைம் 7:30. நீங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் வரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, மேலேருந்து பால்கனியிலேருந்து ஒரு சேரை போட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டு. கையில் ஃபோன் வச்சுருக்காரு இல்லையா, அவர் மார்னிங் எடுத்தது ஃபோட்டோ இது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆஃப்டர்நூனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். நீங்கள் அவர் மேலே கை போட்டு தூங்கியிருப்பீங்க இல்லையா, நீங்கள் அது எல்லாமே அவர் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பார். அண்ட் ஆல்சோ அவர் உங்களை கிஸ் பண்ணார் இல்லையா, அதை கூட அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காரு. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே உங்களையே நினச்சிட்டு ரோடையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 7:30க்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு மனசு நிம்மதியாகுது. அப்புறம் அவரும் கீழே போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அதே மாதிரி பார்க்குறாரு. பட் இன்னைக்கு கர்டன்ஸ் எல்லாம் மூடி இருக்கு உங்கள் ரூமில். அவரும் சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அவளை அப்படின்ட்டு தூங்கிட்டார். நெக்ஸ்ட்டு மார்னிங் சேம் நீங்கள் மறுபடியும் அத்தை வீட்டுக்கு வர்றீங்க. வந்ததுமே மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் சரிம்மா பையன் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படிங்கிறாரு. நீயும் என்ன கேளு அப்படிங்கிறீங்க. அவரோ நம்ம பைக் ரைட் போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி அவர் பைக் ரொம்ப நல்லாவே ஓட்டுவார். அவர் சிட்டி சைடில் இருந்தார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா கற்று வச்சுருந்துருக்காரு. லைசன்ஸ் மட்டும்தான் இல்லை காய்ஸ், இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. மோஸ்ட்லி இந்த வில்லேஜ் சைட்லலாம் பசங்க நல்லாவே பைக் ஓட்டுவாங்க அந்த வில்லேஜ்குள்ளவே. இவர் பைக் ரைட் போகலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்களும் சரி ஓகே போகலாம், எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஜாலி டைப்பில் நீங்கள் கேட்குறீங்க. அவரும் போகலாம், ஏன் அது உங்ககிட்ட சொல்லணுமா, அது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. நீங்களும் சரி எங்கேயோ வெளில கூப்பிட்டு போனால் சரி அப்படின்ட்டு நீங்களும் வர்றீங்க உங்கள் வீட்டுக்கு. ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்கம்மா அந்த ஜேகே பையன் என்னை வெளியில் பைக் ரைட் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்ல மண்டையில் ஒரு கொட்டு. நீங்கள் உடனே ஐயோ அம்மா எனக்கு மூளையெல்லாம் கலங்கிடுச்சு, எனக்கு கண்ணில் நட்சத்திரம்லாம் சுட்டுதுமா அப்படின்னாலும் சொல்கிறீங்க. ஒரு ட்ராமா அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவை மறுபடியும் ஒன்று வைக்க, அம்மா இப்போ தெரிஞ்சிச்சுமா அப்படின்ட்டு மறுபடியும் கத்துறீங்க. என்ன மறுபடியும் அடி வாங்க முடியாது இல்லையா, அதனால் என்னடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு மண்டையில் பல்பே எரியுது. மாமா என்னை பைக் ரைட் கூப்பிட்டு போகிறாங்களாம்மா, அதனால நான் போயிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் எங்கேயோ போய் தொலைப்போ, பத்திரமா வந்தால் சரி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நார்மல் அப்படின்னா இப்போ நார்மலாக பேண்ட்டு டிஷர்ட் தான் போட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம்
வெளியில் போகிறதால இன்னும் கொஞ்சம் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிற மாதிரி வர்றீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஜேகேவும் உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஜூஸு, வழியில் போகும்போது நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்க இல்லையா, அந்த டைமு கடை எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கான ஸ்நாக்ஸு எல்லாமே ரெடி பண்ணி பேக்கில் மீன்ஸ் அந்த வண்டியுடைய சீட் கவர் இருக்கும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. நேராக போனதும் அத்தை ஜேகேன்னு பைக் ரைட் கூப்பிட்டு போகிறானா அப்படின்னதும் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஜேகேவும் பார்த்து அவளை பத்திரமா கூப்பிட்டு போய் பாடா, மெதுவாக போடா, கீழே பிள்ளைய தள்ளி விட்டு எதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உன்னை வீட்லேயே சேர்த்த மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க மிரட்டி விட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகேவோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்போவுமே வந்து டபுள் சைட் போட்டு உட்காருவோம் இல்லையா, பையனில் உட்காருவாங்களே, அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி தான் எப்போவுமே உட்காருவீங்க. சிங்கிள் சைடுன்னு பயம் உங்களுக்கு, சின்ன பொண்ணு இல்லையா, அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டு உட்காந்ததும் ஜேகே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நிமிஷம் இறங்க போயிடணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கா ஏன்டா நான் இப்படி உட்காருது உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இந்தவா ஹெல்மெட் போடுவா அப்படின்ட்டு உங்களுக்கு மண்டையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உட்காரு இப்போ உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அவர் ஷோல்டர் மேலே கையை வச்சு அப்படியே மெதுவாக ஏறி உட்காருறீங்க. அப்புறம் ஓகே போகலாம் அப்படிங்கிறீங்க. என்ன போகலாம், இப்படி கை வச்சுருந்தா எப்படி, இருக்கமா பிடி என்னை சேர்த்து அப்படிங்கிறாரு. நீ எதுக்குடா, நான் இங்கே தான் கம்பியை பிடிச்சிட்ருக்கேன்ல அப்படிங்கிறீங்க. அவரோ இங்கே பாரு, நான் வண்டியில் வேகமாக போவேன், என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து நீங்கள் அவரை கட்டி பிடிச்சி அந்த மாதிரி பைக் ரைட் போகணும்னு ஆசை. அதுக்காக தான் எனக்கு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. சரி இவன் வேகமாக போவோம் போலையே அப்படின்ட்டு நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க, அவரை இறுக்கமாக சேர்த்து 2 கையும் சேர்த்து பிடிச்சி அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க. கட்டி பிடிச்சா இப்போ வந்து நம்ம கட்டி பிடிக்கும் பொழுது அவருடைய முதுகில் தானே சாய வேண்டியதாக இருக்கும். அப்படி சாஞ்சதான் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பைக் ரைட் போகிறீங்களே அவர் கூட, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் கிளம்பவே ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் போகும்போது கேட்குறீங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ்வாக போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப வேகமாக போகலை, ரொம்ப ஸ்லோவாக போகலை. ஏன்னா ரொம்ப வேகமாக போனால் பேசுகிறது கேட்காது இல்லையா, முன்னாடி பேசுகிறது பின்னாடி கேட்காது சரியா, பின்னாடி பேசுகிறது முன்னாடி கேட்காது. அதனால அவர் மீடியமாக ஒரு 40 அந்த மாதிரியில் போயிட்டுருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, ஏன்டா வேகமாக போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்ன மெதுவாக போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு, நம்ம பேசுகிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காது, வேகமாக போனால் மெதுவாக போனால் தான் கேட்கும் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஓ சரி அப்போ அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்ட்டு மண்டையை ஆட்டிக்கிறீங்க. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது. ஜேகே எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது ஜேகே அப்படிங்கிறீங்க. அவரும் இந்த தண்ணி வேணுமா, எனக்கு ஜூஸ் வேணுமா அப்படிங்கிறாரு. தண்ணியா ஜூஸா, எங்கே கடை, எங்கேயுமே கடை இல்லை, என்ன பண்ணுறது அப்படிங்கிறீங்க. இந்த நான் உனக்கு இப்படியெல்லாம் கேட்போன்னு தெரியும், அதனால தான் நான் உனக்கு வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கும் பொழுது லிக் பண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த சிப் பண்ணும் பொழுது வாய் வச்சு குடிக்கிறாங்க அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குடிப்பீங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் குடிக்கிறீங்க. அவர் வந்து மிரரில் வந்து பார்க்குறாரு நீங்கள் குடிக்கிறத. அதுக்கப்புறம் அவன் எனக்கும் தண்ணி வேணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த லிக் பண்ணி குடிக்கிறது அதெல்லாம் எப்போவுமே நீங்கள் நார்மலாக பண்ணுறது தானே, அதனால அது கண்டுக்கல, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் அவர் வந்து அதுலேயும் மறுபடியும் அவரும் லிக் பண்ணி குடிக்கிறாரு. அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவரும் பாட்டில் முடியெல்லாம் போட்டு வச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வில்லேஜிலேருந்து சிட்டி சைடுக்கு வராரு மெதுவாக. அப்படி வந்தால் அங்கே ஒரு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். இந்த பசங்க இந்த லீவ் டேஸ்லாம் இந்த பசங்கள்லாம் ரொம்ப அந்த பார்க்கில் வந்து விளையாடுவாங்க ஃபேமிலியாக. வந்து கொஞ்சம் அந்த பிக்னிக் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கூட்டிகிட்டு வந்ததும் நீங்களாம் அதில் டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளார விடுவாங்க. டோக்கன் வாங்கிட்டு உள்ளே ஓடுறீங்க.
ஜேகேவோ வண்டியெல்லாம் நிறுத்திட்டு மெதுவாக உங்களுக்கு உண்டான அந்த ஸ்நாக்ஸு அதில் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதெல்லாம் பேகெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே மெதுவாக வராரு. ஓடாத ஒயன் ஓடாத கீழே விழுந்துருவேன் அப்படின்ட்டு. நீங்களாம் ஜேகே நீ தாண்டா பெஸ்ட்டு, பற்றியா எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுற நீ அப்படின்ட்டு நீங்கள் குதிச்சிட்டு இருக்கீங்க அவர் கையை பிடிச்சிட்டு. அவரும் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் நீங்களும் போயிட்டு அங்கே நிறைய இந்த ஊஞ்சல் இந்த ஸ்லோப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சுற்றுறது இந்த மாதிரியெல்லாம் அதுவெல்லாம் நல்லா விளையாடுறீங்க. ஊஞ்சலில் உட்காந்துட்டு என்னை தள்ளி விடுஜேக்கு எனக்கு தள்ளி விடுஜேக்கு அப்படிங்கிறீங்க. அவரும் உங்களுக்கு ஊஞ்சல் எல்லாம் தள்ளி விடுறாரு. பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது ஜேகேவுக்கு, உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஜேகேவை நம்பி தானே அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால் ஜேகேவுக்கு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி அத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. எங்கேப்பா இருக்கீங்க ஜேகே, பத்திரமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. மீன்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து கேட்குறாங்க. அவரும் வந்து இங்கே இந்த மாதிரி தான் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்கோம், நாங்கள் வந்து ஸ்நாக்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் வீட்டிலேருந்து, அதுவே தான் ஒயன் சாப்பிட்டா விளையாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சரி ஓகே பத்திரமா பார்த்துக்கோப்பா, பத்திரமா வாங்க வீட்டுக்கு, சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க, இல்லை அமௌண்ட் வேணுமா நான் கூகுள் பேயில் அந்த மாதிரி அனுப்பி விடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் கட் பண்ணிட்டாங்க. இப்போது திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்களாக ஒரு பையன்கிட்ட வரைஞ்சி கட்டி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஜேக்கு வந்து ஃபோன் பேச போயிட்டார் இல்லையா, உங்களுக்கு ஊஞ்சல் ஆட்டி விட யாரும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஊஞ்சலை விட்டுட்டு அந்த ஸ்லோப்பில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜருகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜருகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் வந்து அந்த ஊஞ்சல் ஏறி உட்காந்துக்கிட்டான், ஒரு குட்டி பையன். நீங்கள் விடுவீங்களா, பயங்கர சண்டைக்காரியாச்சே, போய் நின்றுட்டு டே அது ஏன் ஊஞ்சல்றா குட்றா அப்படின்ட்டு நீங்கள் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பையனா நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். நீங்களா இங்கே பாரு உனக்கு முன்னாடி நான் தாண்டா ஆடிட்டு இருந்தேன், அதனால் இது எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த பையன்கிட்ட சண்டையை போயிட்டுருக்கீங்க. ஜேகேவா இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. லிட்ரலி சிரிக்காத மனுஷன் இப்போ விழுந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட முடியவே முடியாதுடா இது எனக்கு தான்டா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் அந்த ஊஞ்சலை பிடிச்சி இழுக்க, அந்த பையன் ஒரு பக்கம் ஊஞ்சலை பிடிச்சி இழுக்க, இதை விட்டால் இப்படியே பெருசாக போயிடும் சண்டை அப்படின்ட்டு ஜேகே என்ன பண்ணிட்டாரு, வந்து உங்களை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஒயன் வேண்டாவா போகலாம் அப்படின்ட்டு. நீங்களும் சரி ஏதோ அவன் கூப்பிட்டானே அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை விட்டு போகிறேன்டா சின்ன பயலே அப்படின்ட்டு அவன் மண்டையில் 2 தட்டு தட்டிட்டு போகிறீங்க. ஜேகேவும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாம். அதுக்கப்புறம் நீங்களும் வெளியே வர்றீங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு எப்போவுமே இந்த மாதிரி பார்க் அந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹோட்டலில் போயிட்டு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அதனால சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு. ஆஃபாக சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் எல்லாம் சாப்பிட்றீங்க. அப்புறம் அவ்வளோதான் ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கு போகலாமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படிங்கிறீங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜாலியாக மறுபடியும் அதே மாதிரி காட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக வர்றீங்க. அப்புறம் பாதி வழியில் வந்ததும் ஜேகே எனக்கு மறுபடியும் வீட்டுக்கு போக மனசே இல்லைடா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்களே. அவரும் சரி அவருக்கு இது தானே தேவை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுவும் இந்த மாதிரி காட்டி பிடிச்சிட்டு பைக் ரைட் போகணும். அதே மாதிரி அவரும் சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னா எனக்கு தெரியாது நீ எங்கேயா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவரும் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு நார்மலாக இந்த ஹைவேலெல்லாம் போவாங்க இல்லையா, அந்த ஹைவேல மோஸ்ட்லி வந்து வெஹிக்கிள் வந்து அவ்வளோவா போகாது. அந்த மாதிரி ஹைவே அது போகும். பட் ரொம்ப இந்த சிட்டி சைடில் அந்தளவுக்கு இல்லாமல் இது வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதால கொஞ்சம் வெஹிக்கிள் கம்மியாக தான் போகும். அந்த மாதிரி ஏரியாவை பார்த்து போகிறாரு அப்படியே ஜாலியாக. அந்த டைமில் வந்து கிளைமேட்டும் கொஞ்சம் மூடியாக இருக்கும், வெயில் இல்லாமல் அப்படியே மூடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அந்த கிளைமேட்டை அந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த மாதிரி அவரை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் ஃபீல் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பசிக்கும் இல்லையா, அதுக்காக
நைட் டைமில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. என்ன வேணும், என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா, எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆனால் காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றீங்க. அவரும் சரின்னிட்டு ரோட் சைடில் வந்து இட்லி அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க இல்லையா, கொஞ்சம் ஒரு 6:30 7 o'clock அந்த மாதிரி, அதுவெல்லாம் அது வாங்கி கொடுக்குறாரு. இட்லி, தோசை, ஆம்லேட் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நீங்களும் வந்து அவ்வளோவா சாப்பிடல. ஃபஸ்ட்டு வந்து அவர் உங்களுக்கு தான் வாங்கி கொடுக்குறாரு, அவர் சாப்பிடல. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறமா நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ப்ளைன் தோசையும் 2 இட்லியும் ஆர்டர் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டீங்க, அந்த ப்ளைன் தோசையில் பாதி கூட சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க. அப்புறம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஜேகேன்னு போதும் ஜேகே, வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வேணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து எப்படி உங்களால் வந்து ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட முடியாது, உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துடும். அதனால அவனுக்கு எப்படியாச்சும் ஐஸ் வச்சு அவனுன்ட்டு, மாமா என்னால் சாப்பிட முடியலடா அப்படின்னு கத்துறீங்க. ஒரு மாதிரி பேசுவோம் இல்லையா, ஐஸ் வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி பேசுகிறீங்க. அவருக்கு அவ்வளோதான். சரி மாமான்ட்டாலா, சரி ஓகே, சரி பரவாயில்ல சார், ஒயன் நீ சாப்பிட்லன்னா பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்ட தட்டுலேயே அவரும் சாப்பிட்றாரு. ஏன்டா இதிலே சாப்பிட்ற, வேறு புதுசாக வாங்கி சாப்பிடு அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, இது வேஸ்ட்டாக போய்ட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் சாப்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் மெதுவாக, முன்னையாச்சும் ஒரு 40 வந்திருப்பீங்க, இப்போ 30 ஆயிடுச்சு ஸ்பீடு. கூட்டிகிட்டு வந்து 7:45 அந்த மாதிரி உங்களை ரூமில் விட்டுட்டாரு. நீங்களும் மீன்ஸ் உங்கள் வீட்டில் விட்டது, நீங்களும் சரி ஓகே ஜேகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட கதையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. 7:45 வந்த ஆள் 8 மணி ஆச்சு, 8:30 9 மணி ஆச்சு. அவங்களுக்கு கூட சாப்பிட வீட்டில் உட்கார வச்சு 2 பேருக்கும், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் நடந்துச்சு. அம்மா ஒரு பையன் வந்துச்சு, உள்ளே வாண்டு வந்து என்கிட்ட சண்டையாக போட்டாம்மா, அந்த ஊஞ்சலுக்காக விடுவேனா நான் அப்படின்னு. நீங்கள் நான் விடவே இல்லையா, எதுவும் இந்த ஜேகே பையன் இல்லைம்மா, ஜேகே இல்லைம்மா, மாமா சொன்னதால் அந்த பையனை போனால் போகுதுன்னு மறந்து மன்னித்து விட்டு வந்தேன் அப்படின்றீங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு தான் ஊஞ்சல் இங்கேயே உன்னுடைய ரூமுக்கு வெளியவே அந்த பால்கனியில் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுத்துருக்குறோமே, அதில் விளையாட தினடி உனக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் வெளியில் விளையாடுற மாதிரி வருமாம்மா அப்படின்னு நீங்களும் ஒரு பக்கம் பேசுகிறீங்க. உங்கள் அம்மாவும் அது என்ன கருமமாக போடி, உனக்கு மட்டும் என்ன கடவுள் மூளை கொடுத்தாரோ தெரியல, எல்லாத்துலேயும் வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு இல்லையா, அதனால நீங்களும் டைம் பார்க்குறீங்க. ஐயோயோ இவ்வளவு நேரமா, ஐயோயோ என்னுடைய ஷெட்யூலில் இந்த டைம் முடிஞ்சு போச்சுமா, அவ்வளோதாம்மா என் ஷெட்யூல், அடுத்தது ஸ்லீப்பிங் டைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தானே பேசுவீங்க எப்போவுமே வித்தியாசமாக, அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு என் பொண்ணு பற்றியா எவ்வளோ அழகாக பேசுகிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்களும் ரூமுக்கு வந்தீங்க. அப்புறம் அதே மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி டேஸ் போகுது. இந்த டேஸில், இந்த லீவ் டேஸில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஜேகேக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் அங்கே போனாலும் சரி, அவரும் இங்கே வருவார் இந்த ஸ்டடீஸ் சம்மந்தமாக. அந்த லீவில் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டா தானே அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனது. என்ன இப்போ வந்து 10th போகிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சிங், ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி டீச்சிங் இருக்கும் இல்லையா. ஜேகே ஸ்கூலில் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்குன்ட்டு அவருக்கும் தெரியாது. அதனால ஓரளவுக்கு ஆக்சுவலி நீங்கள் எல்லா நோட்ஸும் பர்ஃபெக்டாக வச்சுருந்துருப்பீங்க. எந்த மாதிரி படித்தா ஈஸியாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க. செப்ரேட்டாக நீங்கள் நோட்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவீங்க நீங்களா ஓனாக நீங்கள் படிக்கும் பொழுது. அதுவெல்லாம் வந்து ஜேகேக்கு கொடுக்குறீங்க, இதுவெல்லாம் படி அப்படின்ட்டு. ஜேகேவுக்கு இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து எதுவுமே மோஸ்ட்லி அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒன்று புரியும், ஒன்று புரியாது, மக்கு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருப்பார். மோஸ்ட்லி கிளாஸை கவனிக்கவே மாட்டார். இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அதனால் அவரோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து கவனிக்கிறாரு. ஸ்டடீஸையும் கவனிக்கிறாரு, உங்களையும் கவனிக்கிறாரு. அதே மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேரும் பண்ணுறாரு. ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஒரு வழிக்கு வந்துட்டார், ப்ரிப்பேர் ஆகிட்டு.
இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட அவருக்கு அந்த லீவ் வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ் இருக்கும்பொழுது தான் அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்க. இப்போ அந்த 10 டேஸும் முடிஞ்சது. அந்த 10 டேஸில் அவர் வந்து உங்களை வீட்டை விட்டு மோஸ்ட்லி வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வெளியே போய் வேறு எந்த பையனாச்சும் வந்து உங்ககிட்ட பேசிட்டா என்ன பண்ணுறது, அவருக்கு அந்த மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிறத விட ஒரு ஜெலஸ், ஒரு பொசசிவ்னஸ். நீங்கள் வந்து அவருக்கு மட்டும்தான், அவர் கூட மட்டும்தான் பேசணும், அவரை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும், அந்த மாதிரி. இதே மாதிரி இருக்குது. பட் சாஃப்ட்னஸ் அப்படின்னு உங்ககிட்ட ரொம்பவே சாஃப்டாக நடந்துக்கிறாரு. இந்த ரக்கட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து மற்றவங்களுக்கு அந்த அந்த ரக்கட்னஸ்ஸாக அந்த கோபம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது. உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாரு. இதே மாதிரி டேஸ் போயிட்டு ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இப்போ 10th அப்படிங்கிறதால ஹாஸ்டலில் விடலாமா அப்படின்ட்டு பேசுகிறாங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸும் சரி, உங்கள் ஸ்கூலில் இருக்க உங்கள் கரஸ்பாண்டன்ட்டு இந்த மாதிரி பிரின்சிபல் எல்லாருமே பேசுகிறாங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஹாஸ்டலில் விட எங்களுக்கு மனசு இல்லை. அவளுக்கு வந்து அடிக்கடி இந்த தண்ணி வந்து ஒரு சிலருக்கு மாற்றி குடித்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா, அந்த த்ரோட் பெயின், கோல்டு, ஃபீவர், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா அடிக்கடி. அதனால தான் உங்களை வந்து 9th கூட உங்கள் ஹாஸ்டலில் விட்டுருந்துருக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் 10th இல்லையா, அதனால ஹாஸ்டலில் விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் இல்லை வேண்டாம், அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவள் படிக்கவே இல்லைன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் பொண்ணு வீட்டில் இருந்து தான் வரணும் அப்படின்றாங்க. அவங்களும் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லலை. ஏன்னா உங்களுடைய ஹெல்த் அவங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும். அதனால அவங்களும் எதுவும் சொல்லலை. அவங்க ஆல்ரெடி ஜேகேக்கு வந்து அட்மிஷன் போடும்பொழுதே அவங்க பேசி தான் போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, என் பொண்ணு தனியாக வரா நைட் டைமில், அவனும் வந்து அத்தை பையன் தான் அவளுக்கு, அவளை பத்திரமா கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ 2 பேருக்கும் டைமிங் வந்து ஒரே டைமில் அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜேகேவும் நீங்களும் ஒரே டைமில் தான் கிளம்புவீங்க வீட்டுக்கு. அது அவருக்கு தெரிஞ்சதும் இன்னும் சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க, ஹாஸ்டலில் சேர்த்துலாமான்னிட்டு. இவங்களும் ஒத்துக்கலை. சரி, அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளை, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களாலாம் எதுவும் பண்ண முடியாது, ஸ்டடீஸ் பாதிக்கும் இல்லையா உங்களுக்கு. அதனால இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டேவாச்சும்மா நார்மல் ஸ்கூல் டைம் நான் போகிறேம்மா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. உங்கள் அம்மாவும் 4 o'clock எழுப்புறாங்க. மரியாதை எந்திரி பையன், அவ்வளோதான், உன்னை அடி பெழுத்து எடுத்து போடுவேன், பார்த்துக்கோ, சீக்கிரம் எந்திரி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு, இந்த டவல் எல்லாத்தையும் எடுத்து உங்கள் அம்மா ரெடியாக வச்சுட்டு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டெல்லாம் போட்டு நின்றுட்டுருக்காங்க. எந்திரி அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிச்சு அப்படியே மெதுவாக, எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறோமா அப்படின்றீங்க. அவ்வளோதான், உங்கள் அம்மா மண்டையில் அந்த காலகட்டத்துலேயே 2 போடுறாங்க. போட்டு மரியாதையும் போய் குளிச்சுட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ளே தள்ளி விடுறாங்க. நீங்களும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் உங்களுக்கு, மற்றபடி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முடிக்கலாம் மாட்டீங்க. பாத்ரூம்குள்ளே போனதும் ப்ரஷ் பண்ணுறீங்க, ஓகே, ஃப்ரெஷ் ஆகுறீங்க, மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடியுது. ஸ்கூலுக்கு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கு 2 ஜடை போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த ரிப்பன் எல்லாம் கட்டி போட்டு விடுறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்ட்டு நான் கிளம்பட்டுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பஸ் வந்து 5:45 6 தானே. அதுக்குள்ளே அவங்க வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்டு லன்ச் 2மே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த ஊர்லேருந்து உங்கள் ஊருக்கு பஸ் எதுவும் கிடையாது. பசங்க யாரும் அவ்வளோ படிக்கவும் மாட்டாங்க அந்த ஸ்கூலில். ஏன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதால இப்போது உங்களுக்கு வந்து லஞ்சும் கொடுத்து ஆகணும். ஏன்னா பஸ் யாரும் இல்லை அப்படின்னா யார் எடுத்துகிட்டு போவாங்க, அம்மாவில் வர முடியாது. அதனால் இப்போ 2த்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 3 பாக்ஸாக கொடுக்குறாங்க. என்னம்மா இதுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் எப்போவுமே 2 பாக்ஸ் தானே எடுத்துகிட்டு போவேன், அது என்ன 3 எக்ஸ்ட்ரா இன்றைக்கி 1 அப்படிங்கிறீங்க. அவங்களா இது ஜேகே கிடையே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு சாரி மாமாவுக்கு எதுக்குமா நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மாமா ஜேகே எடுத்துகிட்டு வருவானா என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டேயில் அந்த நீ எடுத்துகிட்டு போ, அவன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க. நீங்களும் என் தலையெழுத்து
அவன் வந்து என் கிளாஸில் மாட்டின்னுக்கிறான், ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியே சொன்னால் அது பிரச்சனையாயிடும், அதனால மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வெளியே வர்றீங்க. அதே மாதிரி இந்த சைடு ஜேகேவும் என்ன பண்ணிட்டு இருப்பார், அதே மாதிரி நீங்கள் கத்துறது மீன்ஸ் உங்கள் ரூமில் கத்துறது எல்லாமே அவருக்கு கேட்டிருந்துருக்கும். உங்கள் அம்மா கத்துனது எல்லாம் அந்த டைம்லேயே அவரும் எந்திரிச்சிருந்துருப்பார். அவரும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வர்றாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் அதே மாதிரி அவருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதே மாதிரி ஒயன்கிட்ட அப்படின்னா அப்படியே குடும்பம் இன்னொரு பாக்ஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுமா அப்படிங்கிறாரு அவர். அவங்களா இதுவே சாப்பிட மாட்டா, போடா எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டு துரத்தி விடுறாங்க. அதோட ஸ்நாக்ஸு உங்களுக்கு உண்டான ஃப்ரூட்ஸு உங்கள் அத்தை எல்லாம் கொடுத்து விட்றாங்க. அவள் எடுத்துகிட்டு வர மாட்டாடா, யாரை தூக்குறது அப்படின்ட்டு ஒயனுக்கு அவள் பேகு தூக்கவே கஷ்டப்படுவா. நீ என்ன பண்ணுற, அவள் பேகு சேர்த்து தூக்கிட்டு வா, புரிஞ்சுதா, பிள்ளை எங்கேயும் தனியாக விடாதடா, பார்த்துக்கோ அவளை அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவும் உங்களை கூட்டிகிட்டு ஜேகே வீட்டுக்கு தான் வர்றாங்க. அவ்வளோ காலையில் ஜேகே பார்த்துக்கோ, ஜேகே அவளை பத்திரமா பார்த்துக்கோ, இது வாயாடி எங்கேயாச்சும் வாய் விட்டு சண்டை வாங்கிட்டு வரப்போகுது, நீ பத்திரமா பார்த்துக்கோடா அவளை ஒழுங்காக சாப்பிட்றலாம் இல்லையான்னு பார்த்து பத்திரமா பார்த்துக்கோடா அப்படின்னு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா மீன்ஸ் உங்கள் அத்தை மாமா எல்லாருமே ஜேகே கிட்ட உங்களை நம்பி உங்கள் பொறுப்பை ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. ஜேகேக்கா ஓகே அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஜேகே தனியாக கூப்பிட்டு அவங்க 4 பேரும் சொல்கிறாங்க, அவளுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குடா வெளியே, இந்த பஸ்ஸில் போகும்பொழுது இந்த ப்ரப்போசலெல்லாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி பஸ்ஸில் ஸ்கூலில் இந்த ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்கடா, அதனால அவளுக்கு வந்து அதை பற்றி எதுவும் தெரியாது, மோஸ்ட்லி அவள் கண்டுக்கவும் மாட்டா. இருந்தாலும் அவள் பக்கத்தில் யாரும் நெருங்க விடாமல் நீ தான் பார்த்துக்கணும், நீ பெரிய பையன் இல்லையா, அவள் சின்ன பொண்ணு, கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவ்வளோதான் உங்கள் மாமா கூட்டிகிட்டு வந்து உங்களை பஸ் ஸ்டாண்டில் விடுறாங்க. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மெயின் ரோடுக்கு கூட்டிகிட்டு வந்து பஸ் ஏற்றி விடுறாங்க. அந்த பஸ்ஸாக 6 o'clock வருது, 6 மணிக்கு வருது பாரு, ஆடி அசைஞ்சி அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஜேகே சிரிக்கிறாரு, இன்னும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காளே காலையிலேயே அப்படின்ட்டு. அந்த காலையிலேயே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா அந்த ஃபேஸு, அதெல்லாம் பார்க்குற அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் கூட உங்களை வந்து தனியாகவே வீட்டில் ஆக்சுவலி அந்த பஸ்ஸில் வந்து ஒரு மார்னிங் ஒர்க்குக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையன், அவனுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு லவ். அவனும் டெய்லி அதே பஸ்ஸில் தான் வருவான். அது வந்து உங்கள் ஃபேமிலியில் தெரியும், ஏன்னா அவங்க பெரியம்மாலாம் வருவாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனாலேயே உங்கள் வீட்டில் ரொம்ப பயந்துருந்தாங்க. இப்போ ஜேகே வந்து தான் அவங்களுக்கு ரொம்ப தைரியமாகிடுச்சு, ஓகே ஜேகே எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு. இப்போது அந்த மாதிரி அந்த பையன் இருக்கிறத பார்த்தது உங்களுக்கு அந்த பையனால் யாருன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே பஸ்ஸை ஒரு தடவை நம்ம பார்ப்போம் இல்லையா சுற்றி, அந்த மாதிரி பார்க்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பையன் உங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறது அவரும் நோட் பண்ணிட்டார் அந்த பையனை. அதுக்கப்புறம் ஒரு சீட்டு, அந்த சீட்டு மோஸ்ட்லி இந்த மார்னிங் டைமில் வந்து அவ்வளோவா கூட்டம் இருக்க மாட்டாங்க இல்லையா, ஒர்க்குக்கு போகிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சீட்டு வந்து காலியாக இருக்கு. அதில் உங்களை ஜன்னல் சைடில் உட்கார வச்சுட்டு அவர் இந்த பக்கம் ஓரத்தில் உட்கார்றாரு. ஏன்னா மோஸ்ட்லி அவருக்கு இந்த பக்கம் கூட உங்களை உட்கார வைக்க பிடிக்கல. யாராச்சும் வந்து அந்த பையன் வந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை வேறு யாராச்சும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது கூட அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்கள் ஜன்னல் பக்கம் வந்துட்டு ஐயோ தேங்க்யூ ஜேகே, நீ தான் பெஸ்ட்டு ஜேகே அப்படின்ட்டு அவனுக்கு ஷோல்டர்லாம் தட்டி கொடுக்குறீங்க. ஜேகேவா அப்படிங்கிறாரு. நீங்களா சாரி மாமா அப்படின்ட்டு அவனுடைய கையை வந்து சேர்த்து பிடிச்சிக்கிறீங்க. அப்படி இந்த மார்னிங் டைமில் எந்திரிச்சாக்க நமக்கு இந்த பஸ் ஆடி ஆடி குலுங்கி போகிறதில்ல, நமக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரும் இல்லையா, உங்களுக்கும் அந்த மாதிரி தூக்கம் வருது. நீங்கள் ஜேகே கையை சேர்த்து கட்டி பிடிச்ச மாதிரி அவனுடைய ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பையன் நோட் பண்ணிகிட்ருக்கான். உடனே நீங்கள் வந்து எப்படி ஷோல்டரில் சாஞ்சிட்டு நம்ம அந்த சின்ன வச்சு பேசுவோம் இல்லையா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, அந்த மாதிரி பேசுகிறீங்க. மாமா அப்படிங்கிறீங்க, என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம்
நான் இப்படியெல்லாம் இருக்கனே, நீ இன்ட்ரோவர்ட்னு சொன்னாங்க அத்தை, நீ என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அவரோ ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, என்கிட்ட மட்டும் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்களே அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதெல்லாம் மற்றவங்களுக்கு உனக்கு இல்லை, நீ ஸ்பெஷல் அப்படிங்கிறாரு. நான் ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? சொல்லு அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அதுவா, அதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரியும், நீ அமைதியப்படு அப்படின்ட்டு அவர் உங்கள் தலையை பிடிச்சி மறுபடியும் ஷோல்டரில் சாய்ச்சி வச்சுக்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு எப்படியும் போக கிட்டத்தட்ட 1 hour ஆகும் இல்லையா, கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு எழுந்திருக்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டீங்க. தூங்கி விழுறீங்க. அவரை உங்கள் தலையை இப்படி ஷோல்டரில் படுத்து சாயும் பொழுது, பிரேக் போடும்பொழுது இந்த மாதிரியெல்லாம் முன்னாடி விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி விழாதபடி உங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பையனும் நோட் பண்ணுறான். அதோடு உங்கள் பெரியம்மா எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அதே பஸ்ஸில், அவங்களும் நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஐயோ பையன் பத்திரமா பார்த்துக்கிறேன் நம்ம பிள்ளைய அப்படின்ட்டு. அவங்களும் உங்களை தங்கச்சி பொண்ணு அப்படின்னாவே பாசம் இருக்கும். ஆனாலும் அவங்க உங்களை பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குவாங்க, அவங்கள விட மேலே தான் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, பையனை நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினச்சோம், இவனுக்கு கரெக்டாக இருப்பான் நம்ம ஒய்யனுக்கு அப்படின்ட்டு. அவங்க அதே மாதிரி அவங்களும் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அத்தைக்கு எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடக்குது பஸ். இப்போ நீங்கள் இறங்குற இடமும் வந்துருச்சுட்டா, நீங்கள் இன்னமும் ஜேகே ஷோல்டரில் சாஞ்சு தான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவா எழுப்புறாரு உங்களை, ஒயன் எந்திரி அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் தட்டுறாரு. பட் நீங்கள் அதை கேட்கவே இல்லை. நல்ல முரட்டு தூக்கம். இன்னும் கொஞ்சம் அவரை அந்த கையை கட்டி பிடிச்சிட்டு இன்னும் அந்த ஸ்னகல் பண்ணி தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு ஒரே பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான் வருது. ஆனாலும் அந்த பட்டர்ஃப்ளையில் கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டு மறுபடியும் உங்களை எழுப்புறாரு. ஏன் எந்திரி, நம்ம இறங்குற ஸ்டாப்பிங் வந்துருச்சு, எந்திரிடா அப்படிங்கிறாரு. நீங்களும் என்னடா உனக்கு பிரச்சனை, நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா, இதுக்கு தான் நான் கூட சேர்றதே இல்லை அப்படின்ட்டு தூக்கத்தில் ஏதோ ஒன்று கத்துறீங்க. அப்புறம் உங்கள் பெரியம்மாலாம் கூப்பிட்றாங்க, வாமா இறங்குற ஸ்டாப்பிங் வந்துருச்சு அப்படின்ட்டு. நீங்களும் வந்துருச்சா அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. உங்கள் பேக்கை கூட விட்டுட்டு தான் வர்றீங்க. ஜேகே தான் அதெல்லாம் தூக்கிட்டு 2 ஷோல்டரில் 2 பேகை மாட்டிட்டு அப்படியே உங்கள் கையவும் பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க. எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது தூக்க கண்ணில் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த இன்னொரு பஸ் பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு இன்னொரு இடத்துல போய் நிற்கணும். அந்த இடத்துலையும் உங்கள் பெரியம்மா உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு விட்டுட்டு பார்த்துக்கோப்பா பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க பெரியம்மாவுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அண்ட் பஸ்ஸும் அதே மாதிரி வருதுடா. நீங்களும் அந்த பஸ்லேயே ஏறி உட்காந்துட்டு அவ்வளோதான், ஒரு 10 minutes ட்ராவல் தான், ரொம்ப தூரம் கிடையாது. அண்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்கூல் முன்னாடி தான் நிற்கும், அங்கேயே இறங்கிட்டீங்க. உள்ளே போகும்பொழுது அந்த வாட்ச்மேன் தாத்தாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களை பார்த்ததுமே ஒயன்மா வந்துட்டியா, எவ்வளோ நாளாச்சு பார்த்து அப்படின்ட்டு பேசுகிறாரு. நீங்களும் ஐயோ வாட்ச்மேன் தாத்தா எப்படி இருக்கீங்க, நான் உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமாண்ணா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண தாத்தா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு, ஜஸ்ட் ஒரு ஸ்மைலோட. அண்ட் அவரும் கேட்குறாரு, சாப்பிட்டியாம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்களும் இல்லை தாத்தா இனிமேல் தான் சாப்பிட்ணும். சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவரும் இல்லைம்மா அவ்வளோதான், டியூட்டி இப்போ முடிய போகுது, வீட்டுக்கு போய்ட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிம்மா நீ போயிட்டு சாப்பிடு, கிளாஸ்க்கு டைம் ஆக போகுது, கிளாஸ் முன்னாடி நீ சாப்பிட்ரு போ, கிளாஸுக்கு போ அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓகே தாத்தா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும் இல்லையாடா, அது கேஜிஸ், அந்த கேஜி இந்த 1st standard to 5th standard இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பசங்களுக்கு அந்த 5th வரையிலையும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். அண்ட் 1st floor இருக்கும் இல்லையா, அதில் 9th 10th 11th 12th, ஏன்னா இந்த 4 classes ரொம்பவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் இல்லையா, அதனால் அது அங்கே இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும், கீழேயும் ஒரு ஆஃபீஸ் ரூமில் இருக்கும். அதில் ஜஸ்ட் இந்த ஃபீஸ் கட்டுறது, இந்த கேட் பாஸ் வாங்குறது அது கீழே இருக்கும். மேலே இருக்கிறதுல இந்த கரஸ்பாண்டண்ட்டு, பிரின்சிபல், இந்த ஹெச்ஓடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க மேல் ஆஃபீஸில். அந்த ஆஃபீஸ் அந்த ஃப்ளோரில் தான். அண்டு இந்த 4
கிளாஸஸுமே இருக்கும்டா. அண்டு நீங்களும் அதே மாதிரி ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. என்ன ஜேகே இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டைம் வராரு அந்த ஸ்கூலுக்கு, கிளாஸஸ் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவருக்கு. அதனால் நீங்களே கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு, இதுதான் ஜேகே கிளாஸு, நீ போயிட்டு லாஸ்ட்டு சீட்டில் உட்காருப்போ, நான் சார் வந்தது உனக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏதாச்சும் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டெஸ்கில் வந்து ஆக்சுவலி பேக்கை வைக்க கூட இல்லை, தூக்கி போடுறீங்க. தூக்கி போட்டு இப்போது ஓட்டம் பிடிக்க 2 அடி எடுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான் ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. எங்கே போகிற அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. நீங்களா எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலி அவர் எப்படி பிடிச்சிருப்பார் அப்படின்னா, நீங்கள் ஓடின வேகத்தில் அவர் பிடிச்சி இழுத்ததுமே நீங்கள் போயிட்டு அவர் செஸ்ட்டில் தான் இடித்து நின்றுட்டுருப்பீங்க. அப்படி மேலே தூக்கி பார்க்கும் பொழுது அவர் ஹக் பண்ண மாதிரி தானே ஒரு பொசிஷனில் இருப்போம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவருக்கு ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகுது. உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ரைஸ் ஆகலை, நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. அவருக்கு தான் அந்த மாதிரி ரைஸ் ஆகுது. என்ன தான் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க முடியாது இல்லையா? அதனால தான் அவர் எங்கே போகிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. நீங்களோ, நான் விளையாட போகிறேன், உனக்கு என்ன, நீ என்ன விளையாட வரியா, சரிவா நான் 2 பேரும் சேர்ந்து போய் விளையாடலாம் அப்படிங்கிறீங்க. சாப்பிட சொன்னால் வீட்டிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஒயின் இப்படி நீ சாப்பிடாம போகிற, விளையாட போகிறேன்னு சொல்கிற, பொறுப்பே இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா, பொறுப்பை பற்றி நீ பேசுறியா, நீ ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வந்து எடுத்து விட தான் பார்க்குறீங்க. நீங்களா, அவரா இரும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. விடவே உங்களால் வந்து அந்த அவர் கையை எடுக்கவே முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாண்டா வீராங்கனை அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் கடிக்கிறீங்க. ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் அவரே விட்டுடுறாரு. நீ சாப்பிடு, நானே உன்னை கூப்பிட்டு போய் விட்டு வரேன் அப்படிங்கிறாரு. நீங்களா, எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் ஜேகே, எனக்கும் சேர்த்து நீயே சாப்பிட்டுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் கையை மறுபடியும் நீங்களே போய் பிடிக்கிறீங்க. ஜேகேவா, முடியவே முடியாது, உட்காரு அப்படின்ட்டு உட்கார வச்சு உங்களுக்கு அவரே ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அவரே போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. நீங்களா, சரி ஊட்டியாவது விட்றானே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓரளவுக்கு தான் சாப்பிட்டீங்க. அண்டு ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ணல, ஒரு ஆஃப் தான் சாப்பிட்ருப்பீங்க. அதோட ஜேகேவும் சாப்பிட்றாரு. நீங்களும் அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரையும் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் சாப்பிட்டு முடித்ததுமே, சரி ஜேகே நீ போய் பெஞ்சில் உட்காரு, நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஆமாம், விளையாட போகிறேன்னு சொல்கிறியே, யார்கிட்ட விளையாட போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா சொல்கிறீங்க, ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2மே கொடுத்து விடுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் தொடவே மாட்டீங்க. மார்னிங் டைமில் ஹாஸ்டல்லையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பேக்கை தூக்கின்னு வந்து அப்படியே உங்கள் டெஸ்கில் போட்டுட்டு அவங்க கூட போய் விளையாட போயிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 7 o'clock ரெடி ஆகிட்டு ஸ்கூல் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு 7:30க்கு தானே நீங்கள் வருவீங்க. அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் கூட விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த 1/2 hour 8 o'clock தான் உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும். அதனால அந்த 1/2 hourல உங்கள் கூட நல்லா விளையாடிட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி பிரேக் விடுவாங்க. அந்த பிரேக்லேயே உங்களுக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. இதுதான் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன். அது அப்படியே நீங்கள் ஜேகே கிட்ட சொல்ல, ஜேகேக்கா பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்போ இத்தனை நாள் அத்தை வீட்டிலேருந்து கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிடவே இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்களா, இல்லையே அப்படின்ட்டு பாவமாக ஒரு பப்பி ஐஸை வச்சுட்டு சொல்கிறீங்க. ஜேகேக்கா, உங்களை திட்டவும் முடியல, எப்படி கோவப்படவும் முடியாது உங்ககிட்ட. அப்படி எப்படி சொல்கிறாரு, கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே, இனிமேல் சாப்பிடாமல் இருக்காத, நான் தான் இருக்கல, நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படிங்கிறாரு. நீங்களா, சரி நீயே ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வரல, விளையாட கரெக்ட் டைம் போயிடுவீங்க இல்லையா தினமும். அண்ட் இன்றைக்கி வரல அப்படின்னதுமே அவங்களே வந்துட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸுக்கு. ஏன் இன்னும் நீ வரல விளையாட அப்படின்ட்டு. நீங்களா, பாத்தியாடி இந்த ஜேகே பையன் தான் என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கா ஒரு ஷாக்கு, யாரா இந்த பையன் அப்படின்ட்டு. என்ன புதுசாக இருக்கார் இல்லையா ஜேகே, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முரட்டுத்தனமாக வேறு இருக்காரா, அதனால பயந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கெல்லாம் வருத்தி இல்லடி அவன்லாம் என் அத்தை பையன் தான், அவன் ஒரு பைத்தியக்காரன், ஒரு மென்டல் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜேகேவா உங்ககிட்ட பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் ஐஸ் வச்சு பார்க்குறாரு. ஆனால் அவங்கள பார்க்கும்போது பயங்கர டார்க் ஐஸில் பார்க்குறாரு. அவங்கள பயந்தே போயிட்டாங்க. இல்லை வேண்டாடி, நாங்கள் டிஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கிறோம் அவன் அத்தை பையன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட
ஃப்ரெண்ட்ஸாக கூட ஆக மாட்டேங்கிறாங்க. நீங்களோ அது வந்து உங்களுக்கு தெரியல, என்ன நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. அண்ட் ஆல்சோ கிளாஸ்லேயே ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க. ஜெயிக்க போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு உங்களை மட்டும்தான் கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஓடி பிடிச்சி விளையாடுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அந்த அடித்து விளையாடுவோம் இல்லையா நம்ம ஃப்ரெண்ட்ஸை, அந்த மாதிரி நீங்கள் அடித்து விளையாடுறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. லிட்ரலி உங்களுக்கு எதுவும் ஆகாமல் அடிபட்டுருமோ அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோடவும் பார்க்குறாரு. அண்டு இதே மாதிரி டைம் போகுது, 8 ஆகுது, ஸ்டாஃப்ஸும் வர்றாங்க. அண்டு இன்ட்ரோ பண்ணணும் இல்லையா, நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க புதுசாக இப்போ கிளாஸுக்கு அப்படின்னா இன்ட்ரோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜேகேவையும் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. அவரும் ஜியான் ஜங்குக், ஐம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் மீன்ஸ் இந்த அவர் உங்கள் வில்லேஜ் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களோ ஓகே அப்படின்ட்டு அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க, மீன்ஸ் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது வந்து உங்கள் ஸ்டாஃபும் பார்த்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்ப்பா அந்த பொண்ணை பார்க்குற அப்படின்னு கேட்டதுமே அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒயன் என்னுடைய அத்தை பொண்ணு அண்ட் அவளுடைய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன தான் அவளை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் அவகிட்ட எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. அவளுக்கு அடிப்படாமல், அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக இருப்பேன். இன்கேஸ் அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா என்னுடைய ரியல் ஃபேஸ்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்த ஃபர்ஸ்ட் டேவோ ஒரு இன்ட்ரோவை கொடுக்குறாரு. நீங்களா அவ்வளோதான், உங்களுக்காக இன்னும் கோவமாக வருது. ஏன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுவீங்க இல்லையா, விழுறது எழுறது, இந்த விளையாடும் பொழுது விழுறது எழுறதெல்லாம் நார்மல் இந்த ஏஜில். ஆனாலும் அவர் அது கூட வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாஃபும் ஒரு தடவை ஒரு ஷாக், நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு. உங்கள் ஸ்டாஃபும் உங்கள் ஸ்டாஃப் உங்கள்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பேசுகிற ஆள் உங்களுக்கு கேட்குறாரு, ஏம்மா என்ன உங்கள் அத்தை பையனா அப்படின்ட்டு. நீங்களா ஆமாம் சார், என் தலையில் எப்படி வந்து விடிஞ்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு ஜாலியாக பேசுகிறீங்க. அவர் சிரிக்கிறாரு, ஏம்மா இப்படி சொல்கிற, உங்ககிட்ட உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே ஜங்குக்கு வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களா ஆமாம், அதனால தான் என் கிளாஸ்லேயே போட்டு என் ஜீவன் எடுக்கிறான். காலையிலேயே எப்படி பண்ணால் சார் தெரியுமா சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் சாரோ அடிக்கடி போட்டிருப்பானோ அப்படின்ட்டு, என்னம்மா பண்ணா சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி தான் சார், நான் விளையாட போனேன்னா அவன் என்னை விளையாட போடுற ஆளை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டு தடுக்கிற மாதிரி தடுத்து என் சாப்பாடு எடுத்து என் வாயிலெல்லாம் குத்தி விட்டான் சார் அப்படின்ட்டு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. உங்கள் சாரோ ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகேவா அவ்வளோ நேரம் வந்து கோவமாக இருந்த மனுஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் ஃபேஸில் இருப்போம் இல்லையா, ஒரு ரூடான ஒரு லுக்கில், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்ததுமே சிரிக்கிறாரு. அவள் சாப்பிடல அதனால தான் பண்ணேன் அப்படின்ட்டு. உங்கள் சாருக்கும் தெரியும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாம ஏமாற்றுவீங்கன்ட்டு. அதனால் அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேப்பா, நீ நல்லா பார்த்துக்கிற போலையோ ஒய்யனை, நீ நல்லா பார்த்துக்கோப்பா, அவன் அந்த மாதிரி தான் ஏமாத்துறா, அவள் சாப்பிடல ஏமாத்துறா அப்படின்னாக்க என்கிட்ட வந்து சொல்லு. இல்லையா நீ உனக்கு ஏதாச்சும் எப்படி அவளை சாப்பிட வைக்கணும்னு தோணுது, நீயே அந்த மாதிரி சாப்பிட வச்சுட்டு அவள் சாப்பிட்டா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகேப்பா நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீ உன் பிளேஸுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஜேகேவோ போய் பிளேஸில் உட்காந்துட்டாரு. லிட்ரலி உங்கள் கிளாஸில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 12 கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. அந்த 12 கேர்ள்ஸில் நீங்கள் உங்களும் சேர்த்து தான் 12, மீதி 11 இருக்கு இல்லையா, அந்த 11ம் அப்படியே திரும்பி ஜேகேவை தான் பார்க்குது. ஜொல்லு வலியுது உங்களுக்கு தவிர. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தாட் எதுவுமே இதுவரையும் வந்தது கிடையாது. அண்டு அதுங்க சொல்லு உதறதை பார்த்துட்டு என்ன திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அவங்களா ஆமாம் உண்மையிலேயே அவங்க அத்தை பையனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சனா தான் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கிட்டத்தட்ட 6th ஒன்று தான் படிப்பீங்க. பட் 7th வந்து தான் நீங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருப்பீங்க. சனா கேட்குறா லிட்ரலி, சாரி ஜேகே உண்மையிலேயும் அத்தை பையனாடி அப்படின்ட்டு. நீங்களும் ஆமாம் சனா, என்ன சனா அதில் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளோ ஜேகே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுற அந்த கையெல்லாம் ஒரு ஷையில் ஒரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கே ஐய கருமத்தை என்ன தெரிய பண்ணுறது, தயவு செஞ்சு வைக்க மட்டும் பட்டுறது சொன்னால் எனக்கு பார்க்கவே சகிக்கல.
அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறத பார்க்கல, பட் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதே மாதிரி கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுதுடா. இதே மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் முடியுது. அதுக்குள்ளவே உங்களுக்கு நீங்கள் ஒரு பாடாயிட்டீங்க. ஏன்னா லன்ச் டைம்லையும் நீங்கள் ஆஃப் தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆஃப் கூட இல்லை, கொஞ்சம் சாப்பிட்ருப்பீங்க, ஒரு 4 வாய். ஜேகேவோ சீக்கிரமாக கீழே அவங்க கேர்ள்ஸ் கிளாஸ் ரூமில் சாப்பிடுவாங்க. அண்ட் பாய்ஸ் வந்து கிரவுண்டில் சாப்பிடுவாங்கடா. இவரும் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபுட்டு லஞ்சு முடிச்சுட்டு மேலே வர்றாரு கிளாஸ் ரூமுக்கு. நீங்கள் அதே மாதிரி ஒரு 4 வாய் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கா கோவமாக வருது. இருந்தாலும் உங்ககிட்ட கோவப்பட முடியாது இல்லையா? அதனால அவர் வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாரு. நீங்களா என்ன ஜேகே எனக்கு இதெல்லாம் வேணாம்டா அப்படின்னு கத்துறீங்க. சாப்பிடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் தண்ணி அந்த மாதிரி கொடுத்து எப்படியோ ஒன்று உங்களை ஃபுல்லாக சாப்பிடவே வச்சுட்டாரு. லிட்ரலி அவருக்கு வேர்த்தே ஊற்றிருச்சு உங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே. அப்பா உன்னை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் நான் எடுத்து போயேன் அப்படிங்கிறாரு. பாத்தியா ஜேகே, நீயே கஷ்டப்பட்டுட்ட, அதனால் இனிமேல் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. எதுக்கு? இந்த சாப்பாடு அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டுறதுக்கா? வேணாம்மா, நானே உனக்கு கூட்டி விடுறேன். அத்தை எதுக்காக உன் மேலே இப்படியெல்லாம் கோவப்படுறான்னு இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படிங்கிறாரு. பார்த்தியா, நீ வந்து கொஞ்ச நாள் ஆகலாம், அதுக்குள்ளே நீ எங்கள் அம்மா கட்சியில் சேர்ந்துட்டல. பூஜைக்கு இனிமேல் நானே உன் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஜேகேவா, சரிடா செல்லம், நீ என் செல்ல குட்டி, நான் போய் உன்னை அந்த மாதிரி எல்லாம் நினைப்பேன்னா என்ன, நீ தான் என் செல்லம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம், ஆனால் சாப்பாடு மட்டும் வேணான்னாக்கா விட்டுறாத, அப்படியே பிடிச்சி வாயில் குத்தி விட்ரு அப்படிங்கிறீங்க. அவர் சாப்பிடணும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி தான் டேஸ் போயிருக்கும், அந்த டேவே போயிருக்கும். அண்ட் ஈவினிங் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழுகுறாங்க. நீங்களும் ஜேகேவோமா பை பாய் அப்படின்ட்டு நீங்கள் தான் பாய் சொல்கிறீங்க. ஜேகேலாம் உங்களை திரும்பி கூட பார்க்கல, பாய் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இட்லி ஜேகே கையை பிடிச்சி ஆடிக்கிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்னால் இந்த பேக்கை தூக்கவே முடியல ஜேகே, நீயே தூக்கிறியா அப்படின்றீங்க. அவரும் சரி ஓகே கூட நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் வீடும் வந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டுக்கு வரவே 7:30 அண்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னரெல்லாம் முடிக்கவே 8 ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஜேக்கும் ஒரு 8:15 அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. என்ன படிக்கணும் இல்லையா, நீங்கள் தான் சொல்லிக் கொடுப்பீங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பீங்களா, நீங்களே ஒரு நோட்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்குறீங்க. ஏன்னா அப்போ தான் ஜேகேக்கு புரியுன்றதுனால. அண்ட் இதே மாதிரி தான்டா அவரும் நல்லா படிக்கிறாரு. லிட்ரலி நீங்கள் அந்த நைட் டைமில் வந்து என்ன ட்ரெஸ் போடுவீங்க உங்கள் ரூமில்? ஒரு ஷார்ட்ஸு, ஒரு க்ராப் டாப் மாதிரி இந்த மாதிரி தானே போடுவீங்க. இந்த மாதிரி தான் நீங்களும் போட்டுட்ருக்கீங்க. லிட்ரலி அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது. ஐயோ, இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நம்ம முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு எப்படி அப்படின்னா, தைஸில் ஒரு மச்சம் இருக்கும், ஒரு மோல். அதே மாதிரி நீக்கு கீழே ஒரு மோல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபீட் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். நீங்கள் ஜேகேக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி நீங்களே ஒரு கொஷின் நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. நிறைய ஓன் கொஷின் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்களே ஒரு ஓன் கொஷின் க்ரியேட் பண்ணி ஜேகே கிட்ட கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் சொல்லி கொடுத்த மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 காலும் தூக்கி சேரில் வச்சுட்டு இந்த நீயை கட்டி பிடிச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அவரால் முடியல. உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த நீவில் வந்து உங்கள் தலையை வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கீங்க. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 9 o'clock ஆகிடுச்சு. என்ன 9 o'clock நீங்கள் தூங்குறாள், இப்போ 9 o'clock ஆனதால் அப்படியே உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வருது. ஜேகே உங்களை பார்க்குறாரு. உங்கள் தைஸு, உங்கள் இப்படி ஹிப்பு இதுவெல்லாம் பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறாரு. இப்படி தான்டா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் லிட்ரலி நீங்கள் ஒரு டைமில் தூங்கிட்டீங்க. அவரும் சரி ஓகே இன்றைக்கி இது போதும், அவள் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறாருடா. பெட்டில் போட்டதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே ஜேகே பக்கமாக திரும்பி அவருடைய கையை ஹக் பண்ண மாதிரி தூங்குறீங்க. அவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அவங்க முடியெல்லாம் தூக்கி இந்த
காது பின்னாடி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில், அப்புறம் உங்கள் சீக்ஸில், நோஸில் இந்த மாதிரியெல்லாம் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த இயர்ஸ்லலாம் கிஸ் பண்ண பொழுது கிச்சு கிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் திரும்பி படுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவும் அதே மாதிரி சீக்ரெட்டாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, வீடியோ எடுத்துகிட்டு, புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அவங்க அத்தைக்கிட்ட, அதாவது உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிட்டார். அண்ட் அவர் வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா, வீட்டுக்கு போயிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அவ்வளோதான் பெட்டில் படுத்துட்டார். லைட் எல்லாம் ஆஃபில் தானே இருக்குது. நான் மொபைல் எடுக்கிறாரு, உங்கள் ஃபோட்டோ தான் பார்க்குறாரு. லிட்ரலி அவரால் முடியல, ஏன்னா அவர் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காரு இப்போது. அண்டு கண்ணை மூடி யோசிக்கிறாரு, உங்கள் தைஸில் இருந்த மச்சம் அண்டு உங்கள் நீக்கு கீழே இருந்தது, அண்டு அந்த பாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்கு இல்லையா அது, அண்டு லிப்ஸுக்கு மேலே ஒரு மோல், நோஸ்க்கு கீழே ஒரு மோல், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய மோல் இருக்கும். அண்டு இது எல்லாத்தையும் பார்த்துருப்பார் இல்லையா, நிறைய நோட் பண்ணியிருப்பார். யோசித்து பார்க்குறாரு. லிட்ரலி அவருக்கு அப்படியே முடியல, அப்படியே தலகாணி கட்டு பிடிச்சிட்டு உருள்றாரு. அவரால் முடியல, ஐயோ என்னால் முடியலையோ என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறாரு. அண்ட் இப்படியே அவர் தூங்கிட்டாருடா. அண்ட் இதே மாதிரி தான் டேஸும் போயிட்டுருக்கு லிட்ரலி. அண்ட் அவரும் இதே மாதிரி உங்ககிட்ட ரொம்பவே ஜாலியாக இருப்பார். பட் மற்றவங்க அப்படிங்கும்பொழுது ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார், பேசக்கூட மாட்டார் முகம் கொடுத்து. அண்ட் இது எப்போ வரையும் இது மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு ஒன் டே சட்டைனா ஒரு 1 டே வரையும் இந்த மாதிரி அவர் ரொம்பவே நல்லா இருந்திருப்பார். உங்ககிட்ட நீங்கள் வந்து ஜாலியாக பேசுவீங்களே எல்லோரும் பாய்ஸ்கிட்டையும், அப்போ வந்து அவரும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார் உங்களை. ஓகே ஜாலியாக பேசட்டும், அவளுக்கு யாரும் தொல்லை பண்ணாத வரைக்கும் அவரும் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்திருப்பார். பட் ஒன் டே அது எல்லாமே ஆப்போசிட்டாக மாறுது. அது என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன்டா. ஓகே, அண்ட் இதோட உங்களுக்கு ஏதாச்சும் பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேண்டும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்காக உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்கடா ப்ளீஸ். Okay, bye, take care.